ஒரு முறை ஒரு மனிதன் கௌதம புத்தரிடம் வந்தான். அவன் புத்தரிடம், புத்தரே, என் மனதில் ஏன் இவ்வளவு அசிங்கமான எண்ணங்கள் வருகின்றன? என் மனதில் அசிங்கமான எண்ணங்கள் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஆனால் காம எண்ணங்கள் எப்போதும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதை பற்றி நினைத்து நான் மிகவும் தொந்தரவாக உணர்கிறேன். இதை பற்றியெல்லாம் நினைத்து என் சக்தியும் நேரமும் வீணாகிறது. இந்த எண்ணங்கள் காரணமாக நான் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடிவதில்லை. நான் எப்போதும் பெண்களை பார்த்து மயங்கி விடுகிறேன். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடிவதில்லை என்றான். அப்போது புத்தர் அந்த நபரிடம், முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்குள் இயல்பாக இருக்கும் எதுவும் மோசமானதல்ல. அது நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுகிறது. காமம் ஒரு மோசமான விஷயம் அல்ல. அது நம் மனதின் ஒரு உணர்வு. அது நமக்கு ஒன்றை அடைய உதவுகிறது. ஒரு விஷயத்தின் பற்றாக்குறையை அது நமக்கு உணர்த்துகிறது. பிறகு அதை அடைவதற்காக அந்த விஷயத்தின் மீது நாம் ஈர்க்கப்படுகிறோம். உதாரணமாக, உங்களுக்கு பணம் பற்றாக்குறையாக இருந்தால் பணம் சம்பாதிக்கும் ஆசை உங்களுக்குள் வளரும். எனவே காமம் என்பது ஒரு விதமான பற்றாக்குறை அல்லது தேவை உணர்வு. இந்த தேவை உடல் ரீதியானது எனும்போது நாம் அதை காமம் என்று அழைக்கிறோம் என்றார்.